கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது உண்மையான ஊழியத்தின் வளர்ச்சியின் அடிப்படை ரகசியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஊழியத்திற்கு, அந்த திருச்சபை வாழ்க்கைக்கு பரிசுத்தம் தேவை. இரண்டாவதாக பலத்த காரியங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்கள் செய்வார்கள். மூன்றாவதாக பாடுபட தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். நான்காவதாக பக்தி வைராக்கியத்தோடு அவர்கள் ஜீவிப்பார்கள். இந்த காரியங்களை எல்லாம் கடந்த நாளிலே நாம் கற்றோம். இந்த காரியங்கள் முடிந்த பிறகு சொகுசாக சிரமமின்றி திருச்சபை வளர்ந்ததா என்று சொன்னால் இல்லை. பாடுகள் தொடர்ந்து வந்தன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு முன்பாக, இன்றைய நாளின் செய்தியை பார்ப்பதற்கு முன்பாக சில வசனங்களை நாம் வாசித்து விடுவோமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். நான் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனங்களை நீங்கள் பின்தொடர வேண்டும். நான் வாசிக்கையிலே நீங்களும் சேர்ந்து உங்களுடைய மனதிற்குள்ளே அல்லது முணுமுணுத்து வாசித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். 17 முதலாக சில வசனங்களை நாம் பார்ப்போமே. அப்போஸ்தலர் 5:17 முதல். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்த அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடியது, ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து சீஷர்களை மீட்டு விட்டாரே, விடுதலை கொடுத்தவர்களை வெளியே கொண்டு வந்தாரே, அந்த காரியங்கள் நடந்த உடனே என்னென்ன நேரிட்டன, அதற்கு முந்தி, அதனூடாக, அதற்கு பிந்தி என்னென்ன காரியங்கள் நிகழ்ந்தன, அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில போதனைகள் என்ன என்பதை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தெய்வம் திருச்சபையை அன்பிலும் அறிவிலும் ஐக்கியத்திலும் ஆஸ்தியிலும் அருட்பணியிலும் அநேகருக்கு முன்பாக சாட்சியாகவும் நிறுத்தி வளர்த்து வந்தார். பிசாசோ அவிசுவாசத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஆக்ரோஷத்திலும் மக்கள் கிளர்ந்தெழும்பி சபை எப்படி கெடுக்கலாம் என்று வகை தேடத்தக்கதாக
அவர்களை பிசாசு தூண்டிவிட்டான் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். புறத்தியார் விரோதம், உள்ளானவருடைய துரோகம், இதெல்லாம் திருச்சபைக்கு உள்ளும் திருச்சபைக்கு வெளியும் காணப்பட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக 4 விதமான பிரிவினர் இந்த அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். 4 விதமான பிரிவினர். யாரெல்லாம் அவங்க? முதலாவதாக ஆலோசனை சங்கம், செனகரிப்னு சொல்றாங்களே, சினஹெட்ரின். முதலாவதாக ஆலோசனை சங்கம், முதலாவதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்போஸ்தலருடைய கூட்டம், அப்போஸ்தலர்கள். மூன்றாவதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசான். அந்த ஆளை பற்றி இன்றைக்கு லேசாகவும் வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அதிகமாகவும் பார்ப்போம். யார் அந்த மனுஷன்? கமாலியேல். சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு பெரிய மனுஷன். நான்காவதாக ஆதி திருச்சபை. 4 காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆலோசனை சங்கம், இரண்டாவதாக அப்போஸ்தலர்கள், மூன்றாவதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசான், நான்காவதாக ஆதி திருச்சபை. இந்த பாடுகளின் ஊடாக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, உண்மை ஊழியங்கள் மலர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னென்ன நேரிட்டது, என்னென்ன பிரதியுத்தரங்கள் ஏற்பட்டவை, ரெஸ்பான்சஸ் என்னென்ன நிகழ்ந்தன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஆலோசனை சங்கம். அது என்ன செய்தது என்று பார்த்தால், சீஷர்களை பிடித்து அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில வைத்தார்கள் என்று சொல்லி 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆலோசனை சங்கம் சீஷர்களை அப்போஸ்தலர்களை தாக்கியது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக தாக்கியது? ஆலோசனை சங்கம், த கவுன்சில், ஆலோசனை சங்கம் எதற்காக தாக்கியது? 1, அப்போஸ்தலர்கள் மேலே அவர்களுக்கு தாங்கொணா பொறாமை. 2, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த இயேசு கிறிஸ்து? ஆலோசனை சங்கம் தானே அவரை கொலை செய்தது. எப்படி தாங்குவார்கள்? தாங்க முடியவில்லை. மூன்றாவதாக சதுசேயர்கள். அவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் இவர்கள் சீஷர்கள் நிராகரித்தார்கள். சதுசேயருடைய முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா? சதுசேயருடைய முக்கியமான கொள்கை உயிர்த்தெழுதலிலே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. there is no resurrection, உயிர்த்தெழுதல் கிடையாது. இந்த சீஷர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இயேசுவானவர் மரித்தாரே, உயிரோடு எழும்பி விட்டார் என்று பிரகடனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தப்பு, அவர் உயிர் தழுதவில்லை என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்தார்கள் சதுசேயர்கள். இல்லை, அவர் மெய்யாகவே உயிர் தழுந்தார் என்று சொல்லி சீஷர்கள் பிரசங்கித்தார்கள். இது சதுசேயர்களுடைய கொள்கைக்கு புறம்பானது. அவர்களை பொறுத்த அளவிலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது. என்ன வேதம்? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. சதுசேயர்கள் வேதத்திலே முதல் 5 புத்தகங்களைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை. அதற்கு பிறகு அவர்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரிசேயர்கள் அப்படி இல்லை. அவர்கள் முதல் 5 புத்தகத்தையும் மிச்ச புத்தகங்களையும், அவர்களுடைய வேத புத்தகம் அந்த காலத்திலே பழைய ஏற்பாடு தானே, அப்ப மிச்ச புத்தகங்கள்னா எவை? மீதமான புத்தகங்கள்னா யோசுவாவிலிருந்து மல்கியா வரை மொத்த வேதாகமத்தையும் பரிசேயர்கள் ஒத்துக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், கடைபிடிப்பார்கள். சதுசேயர்கள் அப்படி அல்ல. முதல் 5 புத்தகம்தான் அவர்களுக்கு வேதம். இந்த சீஷர்களோ அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணினார்கள் என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். என்ன செய்யலாம் என்று பார்த்தார்கள். அவர்களை பொறுத்த அளவிலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசுவானவர் மரத்திலே தூக்கப்பட்டவர், சிலுவையிலே அறையப்பட்டவர், வேதத்தை பொறுத்த அளவிலே சபிக்கப்பட்டவர். அவர் எப்படி தேவகுமாரனாக இருக்க முடியும்? அவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும்? அவர் எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? இருக்க முடியாது என்பதிலே அவர்கள் ஜாக்கிரதையாக இருந்தார்கள், எச்சரிக்கையாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்கள் எதிரிகளாக ஜீவித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அப்போஸ்தலர்கள் நீங்கள் தான், சதுசேயராகிய நீங்கள் தான் எங்கள் இயேசுவை, எங்கள் மேசியாவை கொலை செய்தீர்கள் என்றும் குற்றஞ்சாட்டினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பொறாமைக்கு இது மட்டுமா காரணம்? இன்னும் இருக்கிறது. இந்த சீஷர்கள் தங்களுடைய சுவிசேஷத்தினாலே, தங்களுடைய சத்தியத்தினாலே நூற்றுக்கணக்காக அல்ல, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறார்கள். 3000, 5000 திரளான ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்தார்கள். தாங்க முடியுமா இவர்களுக்கு? கிறிஸ்தவம் பெருகினால் யூத மதம் அழியுமே. அந்த யூத மதத்திற்கல்லவா இவர்கள் தலைவர்கள்.
தங்களுடைய மதத்தை அழித்து தங்களை அழித்து விடுவார்களே இந்த கிறிஸ்தவர்கள். பொறாமை எப்படி இருக்கும்? ஜிவ்வென்று ஏறுமே. அப்பேற்பட்ட பொறாமையிலே அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் இந்த சதுசேயர்களுடைய அதிகாரத்தையே கேள்வி கேட்டார்கள். அந்த அதிகாரம் செல்லுபடி ஆகாது என்பதிலே அவர்கள் மன உறுதியாக இருந்து பிரசங்கமும் பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, சதுசேயர்களுக்கு தேவனை பற்றிய அறிவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். தேவனை பற்றிய அறிவு ஓரளவு அவர்களுக்கு உண்டு, அதனால் தான் ஆராதித்தார்கள். ஆனால் பேரளவு இல்லை. பேரளவு என்றால் என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது, இயேசுவாக வந்தது, மேசியாவாக அவதரித்தது, அது இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசுவானவர் என்ன சொன்னார்? யோவான் 14 தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சதுசேயருக்கு தேவனிடத்திலே விசுவாசம் உண்டு, இயேசுவினிடத்திலே இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. அவர்கள் இந்த ஆலோசனை சங்கத்தார் சீஷர்களுக்கு விரோதமாக வந்தார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இது ஆரம்பத்திலேயே ஆண்டவர் முன்னறிவித்த செய்திகள். எங்கே? மத்தேயு 23 அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 23 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து முன்னறிவித்த சில காரியங்கள். இப்படியெல்லாம் வரும் நாட்களிலே பிரச்சனைகள் நடக்கும் என்பதை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி சென்றார். மத்தேயு 23:34. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். சொல்லி வச்சிருக்கார் ஆண்டவர். 37 எருசலேமே எருசலேமே. 2 தடவை ஒரு வார்த்தைய, ஒரு ஆளை குறித்து, ஒரு ஊரை குறித்து, ஒரு இடத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றாலேயே அது அவசரம், அது ஆபத்து என்று அர்த்தம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக, தீர்க்க தரிசனம் உரைப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் சொன்னார், உலகம் என்னை பகைத்தது போல உங்களையும் பகைக்கும் என்று குறிப்பிட்டார். என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்றும் கர்த்தர் கற்பித்தார். ஆக பகை அது இப்பொழுது ஆலோசனை சங்கம் மூலமாக விளங்குகிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆலோசனை சங்கம் தாக்கியது சீஷர்களை. அப்போஸ்தலர்கள் அவங்க என்ன செய்வாங்க? தாக்கப்பட்ட பொழுது ஆலோசனை சங்கம் தாக்கியது, அப்போஸ்தலர்கள் தாங்கினார்கள். அப்போஸ்தலர் கூட்டம் தாங்கியது, ஆலோசனை சங்கம் தாக்கியது, அப்போஸ்தலர் கூட்டம் தாங்கியது, தாங்கினார்கள். அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ இவர்களுக்கு எதிராக, என்னென்ன செய்தார்களோ இவர்களுக்கு எதிராக அதையெல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். காரியங்களை விளக்கினார்கள், தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். இருப்பினும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை இவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். ஜெயிலுக்கு போக மாட்டோம் என்று சொன்னார்களா? இல்லை, தங்களை அர்ப்பணித்தார்கள். மேலான எல்லா காரியத்திற்கும் அர்ப்பணிக்க வேண்டுமே, அர்ப்பணித்து சிறைச்சாலைக்கு செல்வதற்கு கூட ஆயத்தப்பட்டார்கள். ஆலோசனை சங்கத்தின் அறிவுறுத்தல்களுக்கு ஒத்துப்போகவில்லை, சமரசம் பண்ணிக்கொள்ளவில்லை. தங்களுடைய சத்தியத்தை, தங்களுடைய சுவிசேஷத்தை வல்லமையாக தேவ பலத்தோடு அறிவித்தார்கள். தங்களுடைய கருத்துக்களை அப்போஸ்தலர்கள் பயந்து போய் மாற்றிக்கொள்ளவில்லை, கருத்துக்களை தெரிவித்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவோம், உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று தெளிவாக தைரியத்தோடு சொன்னார்கள். பாடுகளை தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் தங்களுடைய விசுவாச அறிக்கைகளை தைரியமாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். குறிப்பிட்டு சிறைச்சாலைக்கு செல்ல ஆயத்தப்பட்டார்கள். 18ஆம் வசனம், அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். சரி, அப்போ என்ன நடக்கும்? என்ன நடந்தது? தொடர்ந்து பாருங்கள். 19ஆம் வசனம் முதல், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் வீட்டுக்கு போங்க, அங்க குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க அப்படிலாம் சொல்லல. நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னதாக வேதத்தில் வாசிக்கிறோம். சீஷர்கள்
அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படிந்தார்கள். காரணம், தேவனால் பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. இதே அற்புதம் பேதுருவுக்கு நிகழ்ந்ததாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்க இருக்கிறோம். சரியா? அற்புதம் நிகழ்ந்தது. பிரச்சனை என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல. பிரச்சனைக்கு ஒரு விடை உண்டு, விடுதலை உண்டு, விமோசனம் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய பிரச்சனையை விட நான் செயலாற்றும் என் திட்டம் பெரியது. Your problem is my project. உன்னுடைய பிரச்சனை நான் செயலாற்றும் திட்டம் என்பதை அறிந்து கொண்டு என் திட்டத்தை நீ எதிர்நோக்கு, உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். அப்படி திருவுளம் பெற்றி இந்த கட்டத்திலே சீஷர்களுக்கு அதை செய்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாடுகள், பிரச்சனைகள், சிறைச்சாலையின் அனுபவங்கள், இது போன்ற அனுபவங்கள் வரும் பொழுது என்னையா செய்யணும்? பல காரியங்களை செய்யலாமே. சில காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்தவற்றை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீங்கள் செய்தவற்றிற்கு மேலாக இன்னும் சில காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறேன். என்ன செய்வீர்கள்? முதலாவதாக உங்களுடைய பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள். உன்னுடைய பிரச்சனையை விட தெய்வம் பெரியவர். God is bigger than your problem. உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை விட தெய்வம் பெரியவர். 5 அப்பம் 2 மீனை போல ஆண்டவருடைய கரங்களிலே உங்களுடைய பிரச்சனைகளை தூக்கி கொடுங்கள். 2ஆவதாக பொறுமையாயிருங்கள். ஒன்று, உடனடியாக பிரச்சனை தீரும், அல்லது படிப்படியாக அந்த பிரச்சனை தீரும், அல்லது கர்த்தருக்கு இஷ்டமான வேளையிலே அந்த பிரச்சனை தீரும். எனவே பொறுமையாக இருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. எபிரேயர் 10:36. பொறுமை முதலாவது ஜாமம் அல்ல, 2வது ஜாமம் அல்ல, 3ஆம் ஜாமம் அல்ல, 4வது ஜாமத்திலே கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்து சீஷர்களை காத்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. மத்தேயு 14 கடலின் மேல் நடக்கும் ஆண்டவர். எதை நினைத்து அவர்கள் பயந்தார்கள்? கடலை நினைத்து. எதை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அது என் காலடியிலே கிடக்கிறது. காலடியிலே என்ன கிடக்கிறது? அவர்கள் பயந்த கடல் கிடக்கிறது. நீ பயந்த காரியம், நீ பயந்த நிகழ்ச்சி, நீ பயப்படும் சம்பவம், உன்னை பயங்காட்டும் ஆள், உன்னை பயங்காட்டும் பிரச்சனை என் காலடியிலே இருக்கிறது. அதை நான் மிதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டு கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. முதலாவது ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம் பொறுத்து கொண்டே இரு. 4வது ஜாமம், எனக்கு சித்தமான வேளை, மை அப்பாயிண்டட் டைம், நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்பது மட்டுமின்றி பொறுமையோடு ஆண்டவருடைய சித்தத்திற்கு காத்திருங்கள். 3ஆவதாக சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஐயா, பிரச்சனை வந்துட்டுனா எப்படியா சந்தோஷம் வரும்? ஏன் வராது? விசுவாசத்திலே முதிர்ச்சி இருக்கிறது என்றால் வரும். முதிர்ச்சி இல்லை என்றால் குழப்பம்தான் நீடித்து கொண்டிருக்கும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமே. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரால் பாராட்டப்படுகிறவர்கள். யோபு போன்றவர்கள். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமைக்கு விலகுகிறவன், விசுவாச முதிர்ச்சி உள்ளவர்கள் நிச்சயமாக பாராட்டப்படுவார்கள் ஆண்டவரால். அது மட்டுமல்ல, பாடுகளின் போது பரவசம் அடைவார்கள். என் கர்த்தர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார், என் ஆண்டவர் இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார், என் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே, அவர் சித்தமான வேளையிலே எழுந்து எனக்கு பிரச்சனைகளில் நின்று விடுதலை கொடுத்து என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நிச்சயமாக இந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. முதலாவதாக பிரச்சனை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். 2ஆவதாக பொறுமையோடு இருங்கள். 3ஆவதாக நிச்சயமாக ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்கள், ஆண்டவரை இன்னும் மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, நீர் வெற்றி சிறக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். என் பிரச்சனைகளிலே என்னை மாள விட மாட்டீர். நான் மீண்டுமாக எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்வீர். நீர் மகிமையின் தெய்வம். இந்த பிரச்சனை உங்களுடைய மகிமைக்காக வந்தது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். லாசரு இறந்து போனான், ஆண்டவர் உயிர்ப்பித்தார், அவனை உயிரோடு எழுப்பினார். எதற்காக?
தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக சீஷர்கள் இன்னும் அவர் மேல் விசுவாசம் வைப்பதற்காக கற்சாடியின் தண்ணீரை ஆண்டவர் கனிரசமாக மாற்றினார். எதற்காக? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பிரச்சனை தீர்வதற்கு முன்பே நீங்கள் மகிமைப்படுத்த தொடங்கி விடுவது நல்லது. அது உங்களுடைய ஆழமான முதிர்ச்சியான விசுவாசத்தை காட்டும். அது மட்டுமல்ல, பிரச்சனைகள் இருக்கிறதா? ஜெபம் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைகள் நீங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப முக்கியம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார் என்று சொல்லி ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவரை ஜெபம் பண்றாரு உங்களுக்காக, பிறகு நீங்க ஜெபம் பண்ணணுமே. ஆண்டவர் ஜெபம் பண்றார் ஐயா? ஆமா, ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார், ஆவியானவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்படின்னா இந்த ஆத்துமாவும் ஜெபம் பண்ணணுமே. நீங்க ஜெபம் பண்ண வேண்டுமே. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:34. அவங்க 2 பேரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்திலே 1 மணி நேரம் விழித்திருந்து 1 மணி நேரம் காத்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணி எத்தனை நாளாச்சு? எத்தனை நாளாச்சு? ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? A prayerless person is a backsliding person அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. ஜெபிக்காத மனுஷன் விசுவாச வாழ்க்கையிலே பின்வாங்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் பின்வாங்கினால் என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெபிக்க மறந்து விட்டீர்கள். ஏதோ வேளைக்கு சும்மா மனசுக்குள்ள 4 வார்த்தைகளை முணுமுணுத்து அப்படித்தான் போறீங்களே ஒழிய கர்த்தர் என்று எண்ணி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பதை மறந்து அவருடைய பெரிய மகிமைக்கு ஏற்ப ஆண்டோட சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண நீங்கள் தவறிவிட்டீர்களே. எத்தனை நாளாச்சு? எத்தனை மாசமாச்சு? ஆண்டவருக்கு உங்களுக்கும் சரியான பேச்சுவார்த்தை இல்லையே, இல்லாமல் போய்விட்டதே. ஆண்டவரோடு பேசுறதுன்னா என்னது? ஜெபம். ஆண்டவர் உங்களோடு பேசுறதுன்னா என்னது? வேதம். ஜெபமும் வேதமும். நீங்கள் ஜெபிப்பதும் தொடர்ந்து வேத வாக்கியங்களை வாசிப்பதும் உங்களுக்கு ஏற்ற காரியமாக இருக்கிறது, கட்டாயமான காரியமாக இருக்கிறது. இந்த காரியங்களை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியமும் உண்டு. என்னதெல்லாம் சொன்ன இதுவரை? முதலாவதாக உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். 2வதாக அந்த பிரச்சனை தீர்வரை பொறுமையை காத்து கொண்டிருங்கள். 3வதாக ஆண்டவரிடத்திலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். 4வதாக ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். இன்னும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இன்னும் ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரே, இந்த நன்மையை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். தருவதற்கு முன்பு இந்த ஆண்டவரை உம்முடைய ஆதீனத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வேளையின்படி நீர் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் என்று விசுவாச அறிக்கை செய்து ஆண்டவரை துதியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசிகளாக அழைக்கப்பட்ட நீங்கள், ஆண்டவருடைய நாமத்தினாலே புதிய அப்போஸ்தலர்களாக அனுப்பப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்டவர்களாக விளங்கக்கூடிய நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லி சமர்ப்பியுங்கள். முதலாவதாக ஆலோசனை சங்கம், 2வதாக அப்போஸ்தலர் கூட்டம், 3வதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஆசான், ஒரு ஆசிரியர், கமாலியல். இந்த ஆளை குறித்து அடுத்த செய்தியிலே நீளமாக சற்று ஆழமாக நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு முன்னுரையாக சில காரியங்களை சொல்லிவிட்டு செல்வோம். அந்த ஆளை குறித்து நாம் முதலாவதாக வாசித்து விடுவோமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் தான். அதே 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 33 முதல், அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். அப்போஸ்தலர்களை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை சங்கத்தார் ஆலோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து
அவனும் ஒரு அங்கத்தினன். எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க வெளியே போங்க நீ சொல்லல, வெளியே கொண்டு போக சொல்லி இவங்க இழுத்துட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். மற்றவர்களை ஏவி விடுகிறான். 35 சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவன் என்று பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததையானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கனம் பொருந்திய மனுஷனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று சொல்லி 49ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோமே. அந்த வசனத்திற்கு எடுத்துக்காட்டு உதாரணமும் இலக்கணமும் இந்த மனுஷன்தான். பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, வாசிக்க கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் உள்ள அநேக விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. பிற்றைய நாளிலே இதை குறித்து நாம் பார்ப்போம். கனம் பொருந்தியவன் நியாய சாஸ்திரி பரிசேயன். அப்பேற்பட்ட மனுஷன் புத்தி சொல்லுகிறான். எப்படி? தன்னுடைய புத்தியின்படி சொல்லுகிறானே ஒழிய வேதத்தின் சத்தியத்தின்படி சொல்லவில்லை. வெளியே போங்க என்று சொல்லி வெளியே அனுப்பி வைக்கிறான். அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆலோசனை சங்கத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர்கள் யார் எதிரிகளாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கும் பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்வது என்ன, உங்களுடைய காரியத்தை ஒப்புவீங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலும் கருத்து கேட்க வேண்டும். கருத்து கேட்கப்படாமலேயே அவர்களை வெளியே துரத்தி அடித்து அவமானப்படுத்துவது, இதற்கெல்லாம் இந்த மனுஷன் காரணமாக இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதுல வேறு தேவனோடு போர் செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு இவனே தேவனோடு போர் செய்கிறான். எப்படி? அப்போஸ்தலர்கள் அடிபட, அவமானப்பட, வெளியே அனுப்பப்பட காரணியாக இருக்கிறானே யார் அந்த அப்போஸ்தலர்கள்? தேவனுடைய கண்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னாரே. தேவனோடு போர் செய்யாதீங்க என்று சொல்லி தேவனோடு போர் செய்யக்கூடிய மனுஷன் இந்த கமாலியேல். ஆர்வமாக இருக்கிறதா? அடுத்த வாரத்துல இந்த மனுஷனை சந்திப்போம். அப்படின்னா ஆலோசனை சங்கம் தாக்கியது, அப்போஸ்தலர் கூட்டம் தாங்கியது, அங்கீகரிக்கப்பட்ட ஆசான் தவிர்த்தான். அப்ப திருச்சபை என்ன செய்தது? ஆதி திருச்சபை என்ன செய்தது என்று சொல்லி வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது என்ன செய்தார்கள் அவர்கள்? கடைசி 2 வசனங்கள், அப்போஸ்தலர் 5 கடைசி 2 வசனங்கள், அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் வீட்டில் இருந்துகிட்டாங்களா? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அடங்கவில்லை, எழும்பி பிரகாசித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வீட்டுக்கு போகவில்லை, தேவனுடைய வீட்டுக்கு போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வாயை பொத்திக் கொண்டு சும்மா இருக்கவில்லை, பிரசங்கித்தார்கள். ஏனென்றால் ஆலோசனை சங்கத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது நலம் என்று அவர்கள் கண்டார்கள். எனவே அறிவிக்க கூடாது என்று சொல்லியும் அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவாலயத்திலே மட்டுமல்ல, வீடுகள் தோறும் இதை செய்தார்கள் என்று சொல்லி வேதம் இவர்களை குறித்து கற்பிக்கிறது. என்ன பாடுபட்டாலும், என்ன வேதனைப்பட்டாலும், என்ன விதமான சிலுவின் அனுபவங்கள் வந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே திருச்சபை மக்கள், ஆதி திருச்சபை மக்கள்
தெரிவித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எதை தெரிவித்தார்கள்? இயேசுவை இரட்சகர், இயேசுவை கிறிஸ்து, அவரை ஆண்டவர் என்பதை தெரிவித்தார்கள். ஆலோசனை சங்கம் தாக்கியது, அப்போஸ்தலர் கூட்டம் தாங்கியது, அங்கீகரிக்கப்பட்ட ஆசானுடைய வார்த்தைகள் தவிர்த்தது. ஆனால் ஆதி திருச்சபையோ தெரிவித்தது. இதெல்லாம் நடந்ததே 5ஆம் அதிகாரத்திலே. என்ன சந்தோஷம் பாருங்கள். இவையெல்லாம் நமக்கு சாட்சிகளாக எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு சிலருடைய மனக்கடினத்தால் உபத்திரவங்கள் உண்டாகலாம், ஆனால் உபதேசம் தடைபடாது, ஊழியம் தடைபடாது. மீண்டும், ஒரு சிலருடைய மனக்கடினத்தால் உபத்திரவங்கள் உண்டாகலாம், ஆனால் ஊழியமோ உபதேசமோ தடைபடாது. பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லையே, அதுபோல திருச்சபையை ஆலோசனை சங்கமோ அந்த கூட்டத்தாரோ ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கேள்விப்பட்டிருப்பீங்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் தொடர்ந்து சொல்வேன் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமே. அதே போல அந்த நாளிலேயே, ஆதி திருச்சபை நாட்களிலேயே அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய விசுவாசிகள் ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கு ஐயப்படவில்லை, அச்சப்படவில்லை, அமர்ந்திருக்கவில்லை. துடித்தெழுந்து ஆண்டவருடைய தூய நாமத்தை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வாசமாயிருந்தால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் கொள்வீர்கள். உங்கள் ஊரிலே, பக்கத்து ஊரிலே, பக்கத்து மாகாணங்களிலே, பக்கத்து தேசங்களிலே ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சிகளாக ஜீவிப்பீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆதி திருச்சபை மக்கள், குறிப்பாக உம்மால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் உமக்காக எப்படி நின்றார்கள், எப்படி எழும்பி பிரகாசித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஆட்சி செய்து, நாங்களும் உமக்காக இந்த உலகத்திலே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தும். எந்த விதமான பயமோ பதட்டமோ இன்றி ஆண்டவரே, உமக்காக நாங்கள் ஜீவிக்கவும், உமக்கடுத்த ஊழியங்களிலே நாங்கள் பங்கு பெறவும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.